அனைவருக்கும் வணக்கம். இறையருள் யூடியூப் சேனல் மூலமாக கருத்துக்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நோன்பு, அதை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களில் ஒன்றுதான் திருவாதிரை. சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாள் தான் திருவாதிரை விரதம். சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை. ஆகவே சிவாலயங்களில் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும். மேலும் இந்நாளில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் பெண்கள் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் திருவாதிரை விரதம் எடுப்பார்கள். இந்த ஆண்டு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எப்பொழுது வருகிறது, பௌர்ணமி திதி எப்பொழுது வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் மார்கழி மாத பௌர்ணமி திதி 26/12/2023 அதிகாலை 5:56 ஆரம்பித்து 27/12/2023 அதிகாலை 6:07 முடிகிறது. திருவாதிரை நட்சத்திரம் 26/12/2023 இரவு 10:58 ஆரம்பித்து 27/12/2023 முழுவதும் உள்ளது. பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்த நாளில்தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். அப்படி பார்க்கும் பொழுது பௌர்ணமி திதி 26ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி காலை வரை உள்ளது. திருவாதிரை நட்சத்திரம் 26ஆம் தேதி இரவு ஆரம்பித்து 27ஆம் தேதி முழுவதும் உள்ளது. 27ஆம் தேதி காலை 6 மணிக்குள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பித்து அபிஷேகம் முடிந்துவிடும். பெரும்பாலான சிவாலயங்களில் 27ஆம் தேதி அதிகாலையிலேயே நடராஜருக்கு அபிஷேகம் ஆரம்பித்து காலை 6 மணிக்குள் அபிஷேகம் முடிந்துவிடும். ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் பௌர்ணமி திதி காலை 6 மணி வரை தான் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரம் 27ஆம் தேதி முழுவதும் உள்ளது. ஆருத்ரா தரிசனம் வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் பழமையான சிவன் கோவில்கள் நிறைய உள்ளன. அவற்றில் சமயக்குறவர்கள் என்று கூறப்படும் 4வரால் பாடப்பட்ட 276 சிவன் கோவில்கள் இருக்கின்றது. அவற்றில் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதாவது முதலில் பாடல் பெற்ற சிவாலயமாக இந்த உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் புகழப்படுகிறது. இதன் காரணமாக சிவபெருமான் இங்கு உண்பதற்கும் உறங்குவதற்கும் இந்த ஆலயத்திற்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இயற்கையாகவே நவகிரகங்களில் ஒன்றான பச்சை மரகதம் மென்மைத்தன்மை கொண்டது. அதாவது ஒளி அதிர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியாத தன்மை கொண்டது. மேலம் முழங்கப்பட்டால் மரகதம் உடைபடும். ஆகவே உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் உள்ள நடராஜர் சிலை மரகத கற்களால் செய்யப்பட்டதால் ஒளி அதிர்வுகளில் இருந்து விக்கிரகத்தை பாதுகாக்க சந்தனம் பூசி பாதுகாப்பாக பராமரிக்கின்றனர். இதன் காரணமாக உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரம் அன்று பக்த கோடிகள் அங்குள்ள இறைவனை தரிசனம் செய்கின்றனர். அதாவது அந்த சிவாலயத்தில் அன்று சாமி விக்கிரகத்திற்கு சந்தனம் கலைக்கப்பட்டு அன்று இரவு மீண்டும் சந்தனம் பூசப்படுகிறது. அதாவது அன்று 32 வகையான அபிஷேகம் நடத்தப்படுகிறது. பின் மீண்டும் சாமி சிலைக்கு சந்தனம் பூசப்படுகிறது. அன்று சிவபெருமானை வழிபட்டால் நம் வாழ்வில் நன்மை நடக்கும் என்று நம்பப்படுகிறது. திருவாதிரை நோன்பு என்பது தீர்க்க சுமங்கலி வரமளிக்கும் விரதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நன்னாளில் திருவாதிரை நோன்பு எடுத்து சுமங்கலிகள் தங்கள் தாலி கயிறினை மாற்றி சிவபெருமானை வழிபட்டால் தங்களின் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதத்தை மாங்கல்ய நோன்பும் என்றும் கூறுவார்கள். பெண்கள் பூஜை அறையில் மஞ்சளில் பிள்ளையார் வைத்து அதற்கு அருகம்புல் வைத்து விபூதி, சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து விநாயகருக்கு முன்
அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு முன் தாலி சரடு மாற்றி சுமங்கலி பெண்கள் விரதம் ஆரம்பிப்பார்கள். மாலையில் 18 வகையான காய்கறிகள் சமைத்து திருவாதிரை களி செய்து பச்சரிசியில் அடை செய்தும் விரதத்தை நிறைவு செய்வார்கள். இந்த திருவாதிரை விரதம் நாளில் கணவன் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிட வேண்டும். தங்கள் கணவனிடம் ஆசி பெற்று மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்க வேண்டும். எவரெல்லாம் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவசக்தியின் அருள் கிட்டும். அதேபோல் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் வரமும் கிடைக்கும். சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த திருவாதிரை விரதத்தை கடைபிடித்து இறைவனை வழிபட வேண்டும். இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களி படைத்து சாப்பிடலாம். ஆருத்ரா தரிசனம் செய்ய சிவ ஆலயங்களுக்கு சென்று தாலிக்கயிறு மாற்றும் நேரம் 27/12/2023 காலை 6:30 மணி முதல் 7:20 மணி வரை அல்லது 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம். நடராஜருக்கு வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். அப்படிப்பட்ட முக்கியமான நாட்களில் இந்த ஆருத்ரா தரிசனம் நாளும் ஒன்று. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளில் பெண்கள் திருவாதிரை நோன்பிருந்து நடராஜரையும் சிவபெருமானையும் வழிபட்டு வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி தீர்க்க சுமங்கலியாக இருக்க அந்த சிவபெருமானையும் சிவசக்தியையும் வழிபாடு செய்து இறைவனை வணங்கி வழிபடுவோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.